Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கனா நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல காஃபி பிளக்னே ஒரு 2-3 வீடியோ போட்டுருப்போம். அந்த கொரோனா லாக்டவுன் சீசன்ல வொர்க் ஃப்ரம் ஹோம்க்கு சிம் கார்டு போட்டு யூஸ் பண்றதுக்கு ரூட்டர் அது இது டிவிஆர் ஆன்லைன் கொண்டறதுக்கு சொல்லி இந்த காஃபி பிளக் ரூட்டரோட சேலை சொல்ல வேண்டியதே கிடையாது. எக்கச்சக்கமான சேல். இன்னைக்கு வரைக்கும் அது மாசத்துக்கு அது பாட்டு ஒரு 50 நம்பர் 60 நம்பர் 100 நம்பர் திட்ட நெருக்கி அந்த காஃபி பிளக் போயிட்டே இருக்கும். ஏன்னா பட்ஜெட் செக்மெண்ட் வெறும் 2690 ரூபாய் தான் இப்போ ப்ரைசிங் ஓடிட்டு இருக்கிற நம்ம வெப்சைட்லேயே. ஸோ ஆல் ஓவர் சவுத் இந்தியா ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி உண்டு. எங்கெங்கேயோ இருந்தாலும் நிறைய பேர் ஆர்டர் போட்டுருக்காங்க. ப்ளஸ் அது டீலர்ஸ்க்கு ஸ்பெஷல் ப்ரைஸ், டீலர்ஸ் ஸ்பெஷல் ப்ரைஸும் கேட்பாங்க. டீலர்ஸ் ப்ரைஸ் பூராமே தனியாக வாட்ஸ்அப்பில் வந்துடணும். அது 5 நம்பருக்கு 2500 ரூபாயும் 10 நம்பருக்கு வந்து 2690 ரூபா போட்டு 10க்கு 1 ஃப்ரீ இந்த மாதிரி தான் ஆஃபர்ஸ் நம்ம டீலர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே காஃபி பிளக் ரூட்டரில் இன்னைக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டு மாடலாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எதோட காம்படிட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி 10 ரூட்டர் போட்டிருப்போம் டெலிஃபோன் பேசுகிற மாதிரி. ஸோ இது இப்போ 6000 ரூபா பட்ஜெட் போயிட்டு இருக்கு. ஸோ அதோட காம்படிட்டிவ் மாடலு ப்ரைஸிங் இப்போ எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் ப்ரைஸிங்காக இதில் ஒரு 100 நம்பர் எடுத்து வச்சுருக்கோம். வெறும் 3990 ரூபாய் தான். வெறும் 4000 ரூபா பட்ஜெட்டுக்கு செம்ம ஒர்த்தான ஸ்பெக்கு, சூப்பரான மாடலு, 1 இயர் வாரண்டியோட. இதைத்தான் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்ற எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்ஸை ரிவ்யூ டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ இது வந்து காஃபி பிளக் பிராண்ட்லேருந்தே கொண்டு வந்திருக்காங்க. காஃபி பிளக் பிராண்டு இப்போ இந்தியாவில் ஒரு பயங்கர ஒரு மூவிங்கோட கொண்டு வராங்க. இது வந்து ஒரு மேட் இன் இந்தியன் பிராண்டு. ஸோ டபுள் ஆண்ட்னா வச்சு ஒரு ரூட்டர் கான்செப்ட்லேயே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ரூட்டரில் என்னென்ன யூஸ் பண்ணலாம், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இதோட கான்ஃபிகரேஷன் டீட்டெயில்ஸ்லாம் பேக்கில் போட்டிருக்காங்க. இதோட எம்ஆர்பி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7990 ரூபா. நம்ம பாதிக்கு பாதி தான் கொடுத்துட்ருக்கோம். 3990 ரூபா. ஆல் ஓவர் சவுத் இந்தியா ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி உண்டு. நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் தைரியம் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஃபஸ்ட்டாக வந்து ஒரு காஃபி பிளக்கோட ரூட்டர். ஸோ இந்த ரூட்டரில் அப்படி என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பேக் சைடில் ஒரு டெலிஃபோன் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெலிஃபோன் போர்ட் மூலியமா நம்ம உள்ள இருக்கிற சிம் கார்டுக்கு டெலிஃபோன் ஃபோன் காலும் பேசிக்கலாம். ஒரு லேன் வித் வேன் போர்ட்டு. ஸோ சூப்பரான ஆப்ஷனுங்க. ஸோ நீங்கள் லேனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இதை வேனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வேனுன்றது நம்ம வேறு நெட்வொர்க் ரூட்டராக யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, வேன் இம்போர்ட் பண்ணுறது. ஸோ அதை இம்போர்ட் பண்ணோம்னா லேன் போர்ட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி வேனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெலிஃபோன் போர்ட் இருக்குது. சிம் கார்டு எந்த சிம் போர்டாகவும் ஆகும். யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ யூஎஸ்பியில் நீங்கள் பிரிண்டர்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா யூஎஸ்பி அதில் கனெக்ட் பண்ணிட்டு நார்மல் பிரிண்டரை ஒய்ஃபை பிரிண்டராக கூட மாற்றலாம். ஸோ சிம் கார்டு போடுற ஸ்லாட்டை பார்த்தீங்க அப்படின்னா அடியில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக ஸோ இனிமேல் இந்த சிம் கார்டெலாம் உள்ளே போய் மாட்டிக்கிச்சு வச்சிருச்சு. ஏன்னா நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா சிம்மை போட தெரியாமல் போட்டு ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணாங்க. செம்ம ஈஸியாக கொண்டு வந்திருக்காங்க. சிம் கார்டு போடுற இடம் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸி உள்ளதான் உங்களுக்கு சிம் கார்டு போடுற இடம். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக போட்டுக்கலாம், ஈஸியாக எடுத்துக்கலாம். எங்கேயும் உள்ளே போய் கலந்து உழுவுறதுக்குலாம் வேலையே கிடையாது. ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக செக் பண்ணிடுவோம். இதில் வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம கிளியராக பார்த்துருவோம். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காஃபியோட ரூட்ரு. ரெண்டாவதாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேன் கேபிள். ஸோ மூணாவதாக ரூட்ரு. அப்பா இந்த இது பவர் அடாப்டரு. ஸோ இந்த பவர் அடாப்டரை பார்த்தா அந்த காஃபி பிளக் சின்ன மோடை வந்து இதே சைஸ் தாங்க இருந்துச்சு. சொல்லப்போனால் அந்த காஃபி பிளக் சின்ன மோடத்தை இருக்குல்ல, அதுக்குள்ளே இவங்க ஓன் மேனுஃபேக்சரிங் பிராண்டு. ஸோ அதையே அந்த பாடியவே அப்படியே அடாப்டராக மாற்றிருக்காங்க. அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ காஃபி பிளக் இந்த 2690 மாடல் இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ அது அப்படியே அந்த பாடியை வந்து அடாப்டருக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியாக போட்டிருக்காங்க. பில் குவாலிட்டி நல்லா இருக்குது. அடாப்டர் நல்லா பெருசாகவும் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 ஆண்டனா. ஸோ இந்த 2 ஆண்டனா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஆண்டனால ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த 2 ஆண்டனா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஒய்ஃபை ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கூட கிடக்குது. ஸோ 2690 ரூபாய்க்கு அது வாங்குறதுக்கு ஒரு 1300 ரூபாய் கூட கொடுத்து இதை வாங்கலாங்க. சூப்பரான ஸ்பெக்கு, சூப்பரான மாடலு. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவை சிம் கார்டு. ஸோ ஒரு சிம் கார்டு ஒன்று எடுத்துடும். இப்போ சிம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நானோ சிம்ன்றது இப்போ எல்லா மொபைலும் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த நானோ சிம் மைக்ரோ சிம்ன்றது இந்த மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு தேவை இதுக்கு வந்து ஃபுல் சிம். ஸோ இந்த ஃபுல் சிம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அடாப்டர் கடையில் 10 ரூபாய்க்கு விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி அடாப்டர் வாங்கிக்கிங்க, அது ரொம்ப முக்கியம்.
ஸோ சிம் ஸ்லாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். ஸோ சிம் ஸ்லாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நானோ சிம்மை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சிம் ஸ்லாட் மட்டும் டேமேஜ் பண்ணிடக்கூடாது. ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அடாப்டர் வந்து கரெக்டான அடாப்டர் வந்தால் கொஞ்சம் க்ளீனாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். அடாப்டர் கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இதை எப்படி போகணுன்ற டேரக்ஷனாக அந்த பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் இதே மாதிரி நம்ம அப்படி தள்ளுறது திரும்ப கையில் உருவணுமோ வந்து நல்ல ஒரு விரல் உள்ள போகிற அளவுக்கு இடம் இருக்குது. என் விரல் பெரிய விரல். ஸோ சின்ன விரலாக இருந்தாலுமே நல்லா உள்ளே போகும். சிம்மை ஈஸியாக எடுத்துக்கலாம் நம்ம ரிமூவ் பண்ணி. ஸோ இதை முடிச்சுட்டு நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ இப்போ நம்ம ரூட்டரை பவர் கொடுத்து ஆன் பண்ணுவோம். ஸோ ஆன் பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர் ஆன் லைட் எரியுது. ஸோ ரெண்டாவதாக நம்ம சிம் உள்ளே போட்டிருக்கோம். ஸோ சிம்முக்கு நமக்கு இந்த டவர் லைட் எரியணும். ஓகே, டேட்டா ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ ஒய்ஃபை எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ மொபைலில் நம்ம ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ காஃபி 210.7E. ஸோ ஒய்ஃபையோட பாஸ்வேர்டு என்ன? டிஃபால்ட் பாஸ்வேர்டு 1 2 3 4 5 6 7 8 போட்டு பாருங்கள், இல்லை 90 அந்த மாதிரி போட்டு பாருங்கள். ஸோ இப்போ டவர் வந்துருச்சு. ஸோ சிம் கார்டு இருக்க ஆரம்பிச்சிருச்சு. டேட்டா ப்ராசஸிங் நடக்குது. ஸோ இப்போ நம்ம 90 எடுத்துக்கல, 7 8. ஸோ பாஸ்வேர்டு 1 2 3 4 5 6 7 8. பாஸ்வேர்டு நீங்கள் போய் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் நம்ம சிஸ்டத்து மூலிமா போய். ஸோ நம்ம டேரெக்டாக இதுலையும் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ என்னோட மொபைல் டேட்டாவும் ஆன் பண்ணிட்டேன். இப்போ ஒய்ஃபைல தான் கனெக்டில் இருக்குது. காஃபி கனெக்டட். ஸோ இதில் நம்ம இப்போ இதோட ஒய்ஃபை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் சைடு 32 யூசர் வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம் போட்டிருக்காங்க. ஸோ இதில் நான் போட்டிருக்க சிம் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்என்எல் சிம்மு. ஸோ இதுக்கு நான் டேட்டான்னு ரீசார்ஜ் பண்ணலை. ஸோ அதனால் உங்களுக்கு டேட்டா வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா கேபி கணக்கில் தான் வரும். ஸோ நீங்கள் ஜியோ சிம்மு இந்த மாதிரிலாம் போட்டு நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இப்போ இதோட ஒய்ஃபைல ஓடிக்கிட்டு இருக்கு. பரவாயில்லைங்க, பிஎஸ்என்எல் சிம்மு நான் நெட்டுக்குன்னே ரீசார்ஜ் பண்ணல. ஆனால் அதுவே ஸோ பாட்டுக்கிட்டு படத்தெல்லாம் போட்டுறோன்னா அதுக்கு ஒரு காப்பிரைட் பிரச்சனை ஏறப்போகுது. ஸோ என்னோட வீடியோஸை பார்ப்போம். என்னோட வீடியோஸுக்கு யாரும் காப்பிரைட் போட முடியாது. ஸோ இப்போ இந்த ஒய்ஃபைல ஓடிட்டு இருக்கு. இந்த காஃபி பிளாக்ல நம்ம போட்டிருக்க சிம்மோட ஒய்ஃபைல போயிட்டு இருக்கு. ஸோ ரைட், அடுத்து நம்ம இப்போ பேக்ல இருந்து லேண்ட் போர்ட் கனெக்ட் பண்ணால் என்னன்னா, லேண்ட் போர்ட்ன்றது எந்த செட்டிங்ஸும் கிடையாதுங்க. சிம் கார்டை போட்டு நீங்கள் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிங்கன்னா நெட் வந்துடும். ஸோ லேண்ட் போர்ட் எடுத்து சிஸ்டத்தில் லேனை கனெக்ட் பண்ணிங்கன்னா லேன் ஒர்க் ஆகும். அது நான் அக்யூரேட்டாக செக் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அடுத்து மூணாவது செக் பண்ண போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டெலிஃபோன். ஓகே, 4000 ரூபா பட்ஜெட்டில் உங்களுக்கு விவோஎல்டியும் கொண்டு வந்து பேண்ட் சப்போர்ட்டு கொண்டு வந்திருக்காங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். ஆனால் பேண்ட் சப்போர்ட்டை நான் இன்னும் செக் பண்ணி பார்க்கல. செக் பண்ணி பார்க்கணும். பேண்ட் சப்போர்ட் என்ன கேட்டிங்கன்னா ப்ரைவேட் நெட்வொர்க் கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த பிஎஸ்என்எல் சிம் இப்போ நான் கால் பண்ணுறேன். 9486360705. இப்போ என்னோட மொபைலுக்கு நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ மொபைலில் கால் போகுது. டீட்டெயிலாக தெரியுதா உங்களுக்கு? மொபைலில் கால் போகுது. ஸோ இதில் இருக்கிற சிம்மு மூலியமாக இப்போ நம்ம லேண்ட்லைன் கேபிளில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். மொபைலில் கால் போகுது. ஸோ ஓகே ரைட், இப்போ நம்ம இதுக்கு நம்ம கால் பண்ணுவோம் இந்த நம்பருக்கு. ஸோ என்ஆர் இன்ஃபோடெக் அக்கௌண்ட் கால் கொடுக்குறேன். ஆப்ஷன் பெறுவதற்கு ஏதாவது ஒரு கீயை. ஸோ இப்போ கால் போகுது. நம்ம அட்டெண்ட் பண்ணி பேசுவோம். ஹலோ, நீட்டாக பேசுது உங்களுக்கு. ஸோ டவர் சிக்னலே இந்த இடத்துல கிளியராக காமிச்சிருக்கோம் உங்களுக்கு.
ஸோ அவ்வளோதாங்க. இதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் இன்னும் 2 ஆப்ஷன் எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா ஒரு யூஎஸ்பி போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூஎஸ்பி போர்ட் மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பிரிண்டர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிரிண்டர்ஸை நம்ம யூஎஸ்பி மூலிமா கனெக்ட் பண்ணி அந்த பிரிண்டரை ஒய்ஃபை பிரிண்டராக மாற்றலாம். அதுக்கு உள்ள ஐபி அட்ரஸ் செட்டிங்ஸ்லாம் நிறையா இருக்குது. அது நான் தனியாக ஒரு வீடியோ எக்ஸ்ட்ரா போஸ்ட் பண்ணுறேன். ப்ளஸ் இதில் வேன் போர்ட் இருக்குது. ஸோ இந்த வேன் போர்ட் மூலிமா நீங்கள் ப்ரைவேட் நெட்வொர்க்கு தனியாக ரூட்டர்னு வாங்குவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி ரூட்டருக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். என்ன அந்த வேன் போர்ட்டில் நம்ம வேனை இன்புட் பண்ணிட்டோம்னா லேன் அவுட்புட் எடுக்க முடியாது. ஒன்லி ஒய்ஃபை மூலியமாக மட்டும் தான் நெட் யூஸ் பண்ண முடியும். ஆனால் சிம் கார்டு போட்டோம் அப்படின்னா லேன் அவுட்புட் எடுத்துக்கலாம், ஒய்ஃபை யூஸ் பண்ணிக்கலாம், யூஎஸ்பி டேட்டா ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சூப்பரான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஎஸ்பி பின்னாடி இருக்கிறதுனால நீங்கள் 3G 4G சிம்மெல்லாம் போட்டு நம்ம டேட்டா கார்டை போட்டு கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த யூஎஸ்பி போர்ட் அப்படின்றது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா 2 விஷயத்துக்காக கொண்டு வந்திருக்காங்க. 1 நீங்கள் பிரிண்டரை ஷேர் பண்ணிக்கலாம், 2 நீங்கள் ஹார்ட் டிஸ்க்கு டேட்டா அதாவது ஃபைல்ஸ் டேட்டா ஷேரிங் பண்ணுறதுக்கு அந்த யூஎஸ்பி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3990 பட்ஜெட்டுக்கு உண்மையிலுமே சான்ஸே கிடையாதுங்க. பக்காவான மாடலு, 1 இயர் வாரண்டியோட. ஸோ இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கப்போ 3990 மாடல் பயங்கர ரீச் ஆயிடுச்சுன்னா அப்புறம் 200-300 ஏற்றிடுறாங்க. ஸோ உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கூட டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, டக்கு நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இதில் அவ்வளோதாங்க. சிம் போடுற இடத்த வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இது லேன் போட்டு, ஸோ இந்த லேன் மூலியமாக கேபிள் எடுத்து நீங்கள் ஒரு டிவிஆருக்கோ ரூட்டருக்கோ ஸோ நீங்கள் சிசிடிவி கேமராக்கு டிவிஆருக்கு இன்புட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஐபி அட்ரஸை உள்ளே போய் நீங்கள் ஒய்ஃபை நேமு பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வேனை இன்புட் பண்ணுறது அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ரைவேட் நெட்வொர்க் தனியாக இப்போ நீங்கள் ஒரு ஐகாமு ஏர்நெட்டு ஸோ இந்த மாதிரி ப்ரைவேட் நெட்வொர்க்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரூட்டர்னு கேட்பாங்க பார்த்தீங்களா? அதுக்கு வந்து வேன் இன்புட் இருக்கணும், லேன் அவுட்புட்ன்றது 4 இருக்கும் மற்ற ரூட்டர்ஸில். ஸோ இதில் வேன் இன்புட்ன்றது ஒன்று தான். ஸோ அந்த வேனை இன்புட் பண்ணோம் அப்படின்னா ஒய்ஃபை மட்டும் தான் எடுக்க முடியும், லேன் அவுட்புட் எடுக்க முடியாது. ஸோ இது மெயின் கான்செப்டே சிம் கார்டு யூசேஜுக்காக தான். ஸோ சிம் கார்டு VoLTEயில் வேனை இன்புட் பண்ணி யூஎஸ்பி ஷேரிங்கும் கொடுத்து வெறும் 4000 ரூபா பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்காங்கன்னா உண்மையிலே சான்ஸே இல்லை. இதோட ஒய்ஃபையோட நேமும் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்குது, ஒய்ஃபையோட பாஸ்வேர்டும் பேக் சைடில் இருக்குது. ஸோ பாஸ்வேர்டை இங்கே தேடி நீங்கள் அலையன்ற அவசியமும் கிடையாது. ஸோ பில் குவாலிட்டி ஒரு நல்ல பில் குவாலிட்டியும் பக்காவான குவாலிட்டி, வாரண்ட்டி 1 இயர் வாரண்ட்டி. ஸோ ப்ரைஸிங் 3990 ரூபா. ஸோ ஒரு ஓகே கைஸ், உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டக்குன்னு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப்பில் வாங்க, வெப்சைட்டில் ஆர்டர் போடுறதுக்கு வாட்ஸ்அப்பில் வாங்க. நம்ம ஆண்ட்ராய்டு ஆப் இருக்குது, ஆண்ட்ராய்டு ஆப் மூலியமாக போனீங்க அப்படின்னா கூகுள் பே, ஃபோன்பே, யூபிஐ ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பீம் யூபிஐ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளோட அந்த பீம் யூபிஐ கோடுன்றது பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் அதாவது என்ஆர் இன்ஃபோட கம்ப்யூட்டர் வேர்ல்டு நேமோட கோடுன்றனால மினிமம் உங்களுக்கு ரிவார்ட்ஸ்னு சொல்லி 5 ரூபா 10 ரூபா எல்லாத்துக்கும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ரிவார்ட்ஸும் கிடைக்கும், டெலிவரி ஃப்ரீ டெலிவரி, பேமெண்ட் சார்ஜஸ் எதுவும் கிடையாது, 1 இயர் வாரண்ட்டி உண்டு. ஸோ நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுறது துளி அளவில் பயமும் தயக்கமும் தேவையில்லை. ஏன்னா 4000 rupees பட்ஜெட்டில் VoLTE ரூட்டரோட. ஸோ இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம 6000 rupees கொடுத்துட்ருக்கோம் டெண்டாவில். ஸோ இந்த டெண்டாவோட கான்செப்டுக்கு 2000 ரூபாய் கம்மியாகவும் கொடுத்து ஒரு யூஎஸ்பி போர்ட்டும் கொடுத்து ஸோ லேண்ட் போர்ட்டை வந்து வேன் போர்ட்டாகவும் ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்து சான்ஸே இல்லைங்க. சூப்பரான மாடல் தான். ஸோ சிம் போடுற ஸ்லாட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. அடாப்டரும் நல்ல ஒரு குவாலிட்டியான அடாப்டரு. ஸோ நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுறது துளியெல்லாம் பயமும் தயக்கமும் தேவையில்லை, ரொம்ப சிம்பிள். சிம் கார்டை போட்டு நம்ம ஒய்ஃபை எடுத்து ஆட்டோமேட்டிக் கனெக்ட் ஆயிரும். ஸோ ஒய்ஃபையோட பாஸ்வேர்ட்லாம் மாத்திரம்னா உள்ள ஐபி அட்ரஸ்க்குள்ள போய் நம்ம ஒய்ஃபையோட நேமும் பாஸ்வேர்ட்லாம் ஈஸியாக மாற்றிக்கலாம். ஸோ லேனை தூக்கி அப்படியே டிவிஆரில் சொல்லுவீங்கன்னா இதோட ஐபி அட்ரஸ் அதில் நம்ம டிஃபால்ட் கேட்வே போட்டோம் அப்படின்னா டிவிஆர் ஆன்லைனுக்கு வந்துடும். ஸோ இந்த லேனை எடுத்து இன்னொரு 5 போர்ட் சுவிட்சோ 8 போர்ட் சுவிட்சோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி அதுலேருந்து 5-6 அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ ஒய்ஃபைல 32 யூசர் வரைக்கும் நீங்கள் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒய்ஃபை நேமை நீங்களே பாஸ்வேர்டு மாற்றிக்கலாம், ஒய்ஃபை நேம் மாற்றிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ யூஎஸ்பி பிரிண்டரை வந்து யூஎஸ்பி போட்டால் டேரெக்டாக இதில் கனெக்ட் பண்ணி நம்ம பிரிண்டரையுமே ஒய்ஃபை மூலிமா ஷேர் பண்ணலாம். அதுக்கு நான் டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போடணும், நான் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ அதில் நான் போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ வேன் போர்ட் மூலிமா நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா லேன் அவுட்புட் எடுக்க முடியாது. ஸோ வேன் போர்ட்ன்றது பிரைவேட் நெட்வொர்க்கை நம்ம இன்புட் பண்ணுறது. ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் உண்மையுமே ஒரு சான்ஸே இல்லை. ஒரு நல்ல பில் குவாலிட்டி, நல்ல ஒரு சிக்னல் ஸ்ட்ரென்த்து, சூப்பராக இருக்குங்க. தாராளமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். 3990 ரூபாய் தான் ப்ரைஸிங். ஆல் ஓவர் சவுத் இந்தியா ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி தான். உங்களோட ஆர்டரை கொஞ்சம் கூட டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோ இதோட ஒரு பெட்டரான சூப்பரான வீடியோ சந்திப்போம்.